அமுதா செந்தில் இல்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம அமுதா முன் உதாரணமாக எல்லாருக்கும் திகழும் தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த கேஸில் உண்மை என்னன்னு கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஏன் நான் கூட தப்பான தீர்ப்பு கொடுத்தேன். ஏன்னா பொய் சாட்சி எல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆதிகேசனோட வாதாட திறமை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாம் உண்மைங்கிறது நம்பிக்கிட்டு இருந்த எல்லா பிம்பத்தையும் உடச்சி அமுதா சூப்பராக வாதாடி அது எல்லாம் போய் என்ன நிரூபித்து காட்டிட்டாங்க. அமுதாவுக்கு என்னோட மனமாற வாழ்த்துக்கள். ஆதிகேசவன், உங்களோட வேலை இதுதான் இருந்தாலும் சட்டத்து மட்டியில் நீங்களும் ஒரு குற்றவாளி தான். உங்களுக்கு 10 வருஷம் நான் உள்ளே வைக்கணுங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிறேன். பழனிக்கு கயிறு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டோன்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அமுதா, நீங்கள் உங்களை மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பெண்ணை உருவாக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்ம ஊர்லேயும் சரி நாட்டிலையும் சரி எல்லோரும் சூப்பராக இருக்கலாம். நீதிக்கு எதிராக எல்லோரும் போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் போராட்டத்துக்கு அமுதா தான் முன் உதாரணங்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக பேசிட்டு கோர்ட் கலையுதுன்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க ஆதிகேசனோட மனைவி. நான் உங்களை என்ன வேணாலும் கலாய்க்கலாம், ஆனால் எதுவும் பண்ணாதீங்க, 10 வருஷம் கழிச்சா திருந்தி வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்லி அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அமுதா மாசா பேசுகிறாங்க. நீங்கள்லாம் அடிப்பட்டவங்க, உங்கள் முன்னாடி பஞ்ச் டைலாக் பேசணும், பக்கம் பக்கமாக வசனம் பேசணும் எனக்கும் தோணுது. அதெல்லாம் பேசிட்டா உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இவனுக்கு கயிறு, இனிமேட்டாவது போகிற காலத்துலையாவது புண்ணியத்தை தேடிக்க, மனசுக்குள்ளே நல்லதாக நினச்சிக்க, அவ்வளோதான் செய்ய முடியும். இங்கேயும் உட்காந்துக்கிட்டு ஏதாவது கேவலமாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது, அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி பழனி எச்சரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா, ஆதிகேசவன் சார், உங்களுக்கு நான் தான் சட்டம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு கடைசியில் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீங்கள் பழனிக்கு ஆதரவாகிட்டீங்க. நல்ல 10 வருஷம் தான் சொன்னாங்க, பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா, ஊர் தலைவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. வந்தோன்னு ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அன்னலட்சுமியோட ஒத்துமொத்த ஃபேமிலியும் காரில் மாதம் இறங்குறாங்க. அம்மாடி அமுதா, மன்னிச்சிருமா, எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியல. அமுதா இவ்வளோ பெரிய சதி வேலை செஞ்சுருக்கா. கடைசி நேரத்தில் நீங்கள் தான் மாயா அமுச்சு விட்டனால தான் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துருச்சுன்னு நாங்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மன்னிச்சிரு தாயா அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்லேருந்து எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அமுதா கிட்ட மாணிக்கம் வந்துச்சு பாருங்கக்கோ. அந்த இடத்துல பிச்சு ஒதுக்கிட்டாரு. நீ எல்லாம் என்னையா ஊர் தலைவர், நாங்கள் தான் படித்து சொல்கிறோம். கதிரேசனை நம்ப மாட்டேன், பழனியை நம்புகிற. அவன் என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கான். இப்போ கடைசி நேரத்தில் அவன் தான் தப்பு பண்ணாங்கிற உண்மையை நிரூபித்து காட்டிட்டு அமுதா, இல்லாட்டி எங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ பழி போட்டு இருக்கிற வீட்டை பிடுங்கி அடித்து துரத்துனீங்க, மனசாட்சி உள்ளவங்களாடா நீங்களாம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் என்ன சொல்கிறேனே தெரியாமல் மௌனமாக இருக்காங்க. நம்ம அமுதா, எனக்கும் கோவம் வருது சித்தப்பா, வெளியில் காட்ட வேண்டிய தருணம் இல்லை. நாங்கள் ஏன் தெரியுமா இங்கே வந்திருக்கோம், இது எங்கள் மாமா வீடு, அதனால தான் நீங்கள் பண்ண நம்பிக்கை துரோகத்தெல்லாம் மறந்துட்டு திருப்பி நாங்கள் இந்த ஊருக்கே வந்திருக்கோம். இல்லாட்டி எங்கள் கால் கூட இந்த ஊரில் மிதிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் எங்கள் மாமாவையும் அசிங்கமாக தான் பேசுவீங்க. செந்தில் அப்படி தான் மாயா கூட கனெக்ட் பண்ணி பேசுனீங்க. இப்போ அன்னலட்சுமி அமுதான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தையாவது விட்டு வச்சியா? இதில் ஊர் மத்தியில் பஞ்சாயத்தில் மாயாவை நான் கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி அவள் காலில் விழுவு வச்சிங்களேடா. மாணிக்கம், மன்னிச்சிரு மாணிக்கம், இதை விட்டு எங்களுக்கு என்னன்னு தெரில. நீங்களாம் நல்லவங்க தான், நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை தான். ஆனால் நான் எனக்கு தான் மண்டியில் ஏறலன்னு வீட்டு சாவி கொடுக்குறாங்க. சாவி கதவை திறந்துட்டு அன்னலட்சுமிக்கா ஆர்த்தி எடுத்து அப்படியே காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நெத்தியில் வைக்கிறாங்க. பழனியும் ஆதிகேசனும் உள்ளே போகலான்னு இருக்கிறப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பழனி அப்பன்னு பார்த்து 2 இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு குடுக்குன்னு வேகமாக மின்னல் வேகத்தில் ஓட்டுறாங்க. அந்த இடத்துல பின்னாடியே 2 கான்ஸ்டபிள் துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு செங்கல் சூழலில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. என்னடா அது, இங்கே 20,000 30,000 கல்லுக்கிட்ட இருக்கும், இதில் எந்த வரிசையில் எங்கடா நான் தேடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே கண்ணாமூச்சி மாதிரி சுற்றி விளாட்றாங்க. கான்ஸ்டபிள் 2 பேரும் வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அமுதா, என்னை பயந்து பட வச்சுட்டல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் உயிரை எடுக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி கேவலமாக எப்போதும் போல பழனி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அமுதா நிம்மதியாக சந்தோஷமாக வடை பாயசத்தோடு சமைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அன்னலட்சுமிக்கு ஒவ்வொரு வயா ஊட்டி விடுறாங்க. தன் கையை தனக்கு உதவின்னு சொல்லுவாங்களே, அது இந்த மாதிரி விஷயத்தில் சரியே வராதுடா. ஊட்டியெல்லாம் எனக்கெல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ விசுவாசத்தனமாக உழைச்சிருக்கேன். நீங்களும் அத்தையும் ஒன்றா, எனக்கு அத்தை தான் முக்கியம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டுருன்னு சொன்னேன். சாப்பிட்ற வடை பாயசம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அமுதா பண்ணது எப்படி இருக்கும், ரொம்ப அருமையாக தான் இருக்குங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் செய்யலாம். சிதம்பரம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சு கையால் முன்னோட சிதம்பரம் மாதம் உட்காடுறாங்க. அம்மாடி அமுதா, நல்லா இருக்கியா? நானும் மண்டபத்தில் நடந்த விஷயம், மாயா தப்பான பொண்ணு, எல்லாமே கேள்விப்பட்டேன். என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல சிதம்பரம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க,
நடக்கிறது தான் நடக்கும். பழனி தான் தூக்கி உள்ள வச்சுட்டான்ல, இனிமேட்டு கவலையே இல்லைங்கிற மாதிரி பேசும்போது, அமுதா ஃபேமிலிக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்து 4-5 பேரை வந்து அமுச்சு வைக்கிறாங்க. பழனி வந்து எல்லாரையும் தள்ளி விட்டு தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களை பழிவாங்க தான் நிச்சயம் வந்திருப்பான். நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா அதுவே போதுங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல. அந்த இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இதை கேட்டோன்னு அந்த பேர் அதிர்ச்சியாக நின்று அப்படியே தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அமுதா பரவாயில்ல, கெட்டவங்களுக்கு 1000 பேர் துணையாக இருந்தால் நல்லவங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்களா என்ன? நல்லவங்களுக்கு அம்மன் துணையாக இருப்பாங்க. அந்த அம்மன் முன்னாடி அந்த கெட்டவங்க 1000 பேர் என்ன 1,00,000 பேர் என்ன கூட தவிடுபடி ஆக்கிடுவாங்க. எல்லாம் ஓகே தாம்மா, உன் விஷயத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. ஆனால் கஷ்டம் வரைக்கும் போராடினேன் கடைசி வரைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வாட்டி கோயில் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீ செய்ய வேண்டிய பரிகார பூஜை எல்லாம் அப்புறமேட்டு செய். பழனி வந்து உள்ளே போகிற வரைக்கும் எந்த விதமான ஃபங்க்ஷனும் வந்து வைக்கக்கூடாது. கோயிலுன்னு இருந்தால் திருவிழான்னு இருக்கும், திருவிழான்னு இருந்தால் கூட்டம்னு இருக்கும். கூட்டம் இருக்கிறப்ப பழனி ஆளுங்க ஏகப்பட்ட பேர் நடமாட்டினாங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆபத்து தான் விளைவிப்பான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டானா பெரிய பிரச்சனையாயிடும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கெட்டவங்கன்னு இருந்தால் நல்லவங்களை அழிக்க தான் பிளான் போடுவாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு வாட்டி வந்து சாமிக்கு நம்மளால் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம விட முடியாதுல்ல. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சாங்க. அதுக்குன்னு நம்மளா வந்து ஆபத்தில் போய் குழிக்குள்ளே வந்து விழுவ முடியுமா அமுதா? அதெல்லாம் செட் ஆகாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டி தன்மையாக வந்து சிதம்பரம் வந்து பேசுகிறாங்க. அமுதா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் தெரியுமில்லப்பா. நீங்கள் உமாவை நினச்சி வருத்தப்படுறீங்க. அதை நினச்சா தான் எனக்கு வேதனையாக இருக்குது. பின்ன உமாவோட வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சிதம்பரம். இருப்பினும் அவனை நினச்சி எனக்கு வேதனைப்படுறத விட உன் வாழ்க்கையை வந்து அவள் இல்லாமாக்கணும்னு நினச்சா பற்றியா, அதனால தான் அவள் இப்படி ஆகிப்போட்டா. நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி பரவாயில்ல, பழனியோட குழந்தையாவது உமா கிட்டே இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாங்கிற மாதிரி மனசை தேர்த்திக்கிறாங்க சிதம்பரம் அந்த இடத்துல. இப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இருப்பினும் வந்து சிதம்பரம் சொன்னது எதையும் அமுதா வந்து கேட்கல. நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சு கோலாகலமாக கொண்டாடணும். இந்த ஊருக்கே வந்து நம்ம வெளில வந்தது சத்தமாக வந்து இன்னொரு வாட்டி வந்து வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாணிக்கலேருந்து எல்லாரும் பழனி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த செங்கல் சோலைக்கு வந்து மாதம் வந்துட்டு இருக்காங்க. குமரேசன், டேய் உன்னை இப்படி பார்க்கணும் ஒரு சூழ்நிலையில் வந்து நான் நினச்சி கூட பார்க்கலடா. கடைசி நேரத்தில் வந்து உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. இப்போ என்னடா செஞ்சு தப்பிக்க போகிற? ஆமாம்ப்பா, எனக்கே மனசு வருத்தமாக இருக்குது. உமா வரலையா? உன்னை இந்த மாதிரி கோலத்தில் உமா எப்படிரா பாப்பா? அவளால் நிற்க கூட முடியல. ரொம்ப சோகமாக வந்து இருட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா நீ எதுவும் கவலைப்படாதப்பா, நான் சொல்கிற திட்டத்தை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அமுதா ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு பள்ளி வந்து கேவலமாக திக் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அமுதாவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. ரவுடி பசங்க மூலியமாக வந்து பிரச்சனை வரப்போ தான் பவானிங்கிற கேரக்டர் மூலியமாக சூப்பராக வந்து எல்லா ரவுடிங்களையும் டிஷ்யூம் பண்ணிடுறாங்க நம்ம பவானி. வேறு யாருமே இல்லை, அமுதா தான் வந்து டூயல் ரோலில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. வேறு லெவலில் இனிமேட் எபிசோட் வந்து செமையாக வந்து பரபரப்பாக போக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னு.